வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளியான மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா வெள்ளக்கல் ராஜகாளி அம்மன் என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் வெளியான சாமுண்டி படம் எடுத்து அடுத்ததாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம சுப்ரீம் சார் நடிச்சிருப்பாருங்க. கதாநாயகியாக கனகா மேடம் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்னடா வியாபாரம்? மொத்தம் 400 கேன் பேரிச்சுங்க. அதுல 380 கேன் வெளியூர் சப்ளைக்காக அனுப்பி. வில்லனாக மன்சூர் அலிகான் சார் நடிச்சிருப்பாருங்க. ஒத்த புள்ள பெத்துக்கிட்டேன்னா பரவாயில்ல, ரெட்ட புள்ள பெத்துக்கிட்டா பாருடா அண்ணே, இவளை விட்டா 8 புள்ள கூட பெத்துப்பா. முதல்ல இவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பு. நம்ம சுப்ரீம் சார் அவர்களுக்கு தங்கச்சியாக சங்கீதா மேடம் நடிச்சிருப்பாங்க. 1992 திரையரங்கில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற படம் தாங்க இந்த சாமுண்டி. இன்றைய தேதிக்கு 33 வருடங்கள் ஆகிறது. இந்த 33 வருடங்களுக்கு பிறகு சாமுண்டி திரைப்படம் எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் அம்மாப்பேட்டைங்க. அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலில் தான் இந்த படத்தினுடைய காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. பவானியிலிருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அம்மாப்பேட்டை சொக்கநாதர் கோயில். காவேரி ஆத்தங்கரை ஓரமாகவே இருக்குதுங்க. இந்த படத்தின் ஆரம்பகட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க ஒரு பஸ் வந்து நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். சத்திரப்பட்டி வந்தாச்சு, இறங்க இறங்க சீக்கிரம். பஸ் நின்னதும் சங்கீதா மேடம் அண்ணே சத்திரப்பட்டி வந்தாச்சு இறங்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அண்ணே அண்ணே, என்னம்மா? எந்த உலகத்துல இருக்க நீ? சத்திரப்பட்டி வந்துருச்சான், கண்டக்டர் சொல்றாரு, இறங்கு இறங்கு. பஸ்ஸு விட்டு இறங்கி நம்ம சுப்ரீம் ஸ்டார் சத்திரப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஐயா, என்ன தம்பி, இதான் சத்திரப்பட்டிங்களா? நீங்க ஊருக்கு புதுசா, பரிசல் ஏறி அக்கறைக்கு போங்க, அதான் சத்திரப்பட்டி. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சிக்கம்மா அந்த டைட்டில் கார்டு சாங் இங்கே தாங்க ஆரம்பிக்கும். இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா. அந்த பாட்டில் நம்ம சுப்ரீம் ஸ்டாரும் சங்கீதா மேமும் படிக்கட்டில் நடந்து வர மாதிரி காமிப்பாங்க. அந்த இடத்துல படிக்கட்டுலாம் கிடையாதுங்க, படத்துக்காக செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க. வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. இந்த படத்தில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் கோயில் திருவிழா சத்தத்தை கேட்டால் எமோஷனல் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் எமோஷனல் ஆகி அந்த பொங்கல் பானையெல்லாம் உடைக்கக்கூடிய இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோயில் தாங்க. இந்த கோயில் 33 வருடங்களாக கோயிலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குங்க. சுற்றி வீடுகள்லாம் மாறி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. எமோஷ்னலான நம்ம சாமுண்டியை அவருடைய அம்மா அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் இந்த ஊஞ்சல் தூண் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்கள். இப்படி ஊரே உன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேடா. இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்ல? இந்த இடமும் அம்மாப்பேட்டையில் தாங்க இருக்குது. இந்த கோயில் வழியாக தாங்க நீங்கள் ஆத்தங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோயிலுக்கு போக முடியும். இன்னொரு காட்சியில் நம்ம சுப்ரீம் சாரும் அவருடைய அம்மாவும் பனவோலை கொழுக்கட்டை படைக்கிறதுக்காக கோயிலுக்கு வருவாங்க. அவங்க நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த வழியாக தாங்க வருவாங்க. இந்த படத்தில் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவருடைய தங்கச்சியை கோயில் திருவிழா கூட்டு போகிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அத்தானி போகும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய கருங்கரடு பாலதண்டாயுதபாணி கோயிலுங்க. இந்த பாலதண்டாயுதபாணி கோயிலில் தாங்க திருவிழா மாதிரி செட்டு போட்டு அவருடைய தங்கச்சியை கோயிலுக்கு கூட்டு வர மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாங்க நம்ம ஊர் கருத்துப்பாண்டி யாரோ அடிக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. நம்ம ஊர் கருத்து பாண்டி யாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்கண்ணே. எவன் கருத்து பாண்டி அடிக்கிறவன்?
அவருடைய தங்கச்சி காரணம் தேடுவாருங்க. அப்போ ஒரு மணி அவர் தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. மணியில் அடிபட்டவர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டில் தாங்க உருண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சைடில் இருக்கக்கூடிய செவர்லாம் இருக்காதுங்க. இந்த படத்தின் இறுதிக்கட்ட காட்சி ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல எடுத்துருக்குறாங்க. அந்த காட்சியெலாம் நம்மளால் பதிவிட முடியலைங்க. இந்த கருங்கரடு பாலதண்டாயுதபாணி கோயிலில் 90s காலகட்டங்களில் நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. அதை நான் ஒரு தனி வீடியோவே போடலான்னு இருக்கிறேங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.